ஜெயலட்சுமி, டாக்டர் அரவிந்த் ஐயர் அண்ட் ஃபர்டிலிட்டி சென்டர் திருச்சியில் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இன்ஃபர்டிலிட்டினா என்ன, அது குழந்தை இன்மைனா என்ன, அது எப்போ யாருக்கு வருது, எப்போ நம்ம ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வந்து செக்அப் பண்ணணும், இதெல்லாம் சில டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ குழந்தை இன்மை என்ன, இன்ஃபர்டிலிட்டினா என்ன அப்படின்னா, ஸோ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1 இயர் அன்ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ், அது வந்து எந்த மாதிரி ஒரு கட்டட மாத்திரையோ இல்லை காண்டம்ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் 1 இயர் குழந்தைக்காக ட்ரை பண்ணியும் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சில பெண்களுக்கு வந்து 30 இயர்ஸ்க்கு முன்னாடி கல்யாணம் ஆகி 1 இயர் வரைக்கும் ட்ரை பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து 1 இயர்க்கு அப்புறம் இன்ஃபர்டிலிட்டி எவாலுவேஷன், அது வந்து என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுக்காக இன்ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வரலாம். ஸோ இதே வந்து ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு வந்து ஸோ 6 monthsலேயே வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகலைன்னா ஸோ அவங்க வந்து ஃபர்டிலிட்டி என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வரலாம். 40க்கு மேலே இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண உடனே வந்து இல்லை கல்யாணம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எவாலுவேட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லை கல்யாணம் பண்ண உடனே வந்து தே கேன் அப்ரோச் த ஃபர்டிலிட்டி சென்டர் and know the problem, what's the problem. Fertility center வந்தோடனே பேசிக்காக வந்து we start routine blood test like hemoglobin எவ்வளோ இருக்குது அண்ட் யூரின் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நார்மல் ஒரு யூரின் ரொட்டீன் டெஸ்ட் பார்ப்போம், தைராய்டை பார்ப்போம், ஒரு பேசிக் ஸ்கேன் பார்த்துட்டு அவங்களோட லிட்ரஸ் அண்ட் ஓவேரியன் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் மேல்ஸ்க்கு வந்து 7 பேராமீட்டர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக் டெஸ்ட் பார்ப்போம். டெஸ்ட் பார்த்துட்டு அதோட ரிசல்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுவோம். இன்ஃபர்டிலிட்டி யாருக்கு வரலாம்? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 10ல் ஒருத்தர் 2 பேருக்கு வந்து ஒரு 2 கப்புள்ஸ்க்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அண்ட் பொல்யூஷன் என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ் வந்து 10ல் 4 to 5 பேருக்கு வந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் சீக்கிரமாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஃபர்டிலிட்டி எவாலுவேஷன் வந்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து செக்அப் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்ளம் வந்து இப்போ பெண்களில் இருக்கலாம், உமன்ஸில் இருக்கலாம் அண்ட் மேல்ஸ்க்கு இருக்கலாம். ஸோ எவாலுவேஷனுக்கு வரப்போ எப்பவுமே வந்து கப்பலாக வந்துட்டு எவாலுவேஷன் பண்ணிக்கணும்.